நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடன் செல்வோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த தலைப்பு, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று தலைப்பை கொடுத்து, அதற்கு ஆதாரமாக ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கொடுத்திருக்கிறார். My unfailing love for you will not be shaken, nor my covenant of peace be removed. என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். Though the mountains be shaken and the hills be removed, yet my unfailing love for you will not be shaken, nor my covenant of peace be removed, says the Lord who has compassion on you. ஒரு நிமிடம் கண்களை விடுவோம். நல்ல பிதாவே, தர்மியான நேரத்துக்காக நன்றி ராஜா. கொடுத்த மண்டாவுக்காக நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, ஒரு முகத்தின் ஆவியை கொடுங்க ராஜா. எதுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜீவன வல்லமில்ல வார்த்தையில் கர்த்தாவே, எங்கள் இருதயங்களை கர்த்தாவே, நல்ல நிலமாய எங்களுடைய இருதயங்களை கர்த்தாவே பதிக்கப்பட கிருபையை தாங்க ராஜா. எல்லா கலைகளையும் கர்த்தாவே எடுத்து போடுங்க ராஜா. ஒரு முகத்தின் சிந்தையை கொடுங்க ராஜா. அடியானை முறைத்து நீங்க வல்லமையா வெளிப்படுங்க ராஜா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுடைய கர்த்தர் சொல்கிறார். இன்று தேவனின் மாறாத அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்தும், இந்த தேவனின் சமாதானத்தின் உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்தும், தேவனுடைய மாறாத வாக்குத்தத்தம் என்ன என்பதை குறித்தும், தேவன் மாறாத வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்தார் என்பதை குறித்தும், தேவனுடைய மாறாத வாக்குத்தத்தை உரிமையாக்கி கொள்ள தேவன் என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பது குறித்தும், நம்ம என்ன எச்சரிக்கை என்று செய்கிறார் என்பதையும் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. முதலாவதாக, தேவன் இந்த மாறாத அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? How is God's unchanging love? கர்த்தருடைய கிருபை அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. The mercy of the Lord is from everlasting to everlasting. அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 103:17 வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். நீதிமொழிகள் 8:13 நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபை கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அது மட்டுமல்ல, அவருடைய நீதி பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் சந்ததி சந்ததியாக அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. மாறாத அன்பு, கர்த்தருடைய இந்த மாறாத கிருபை, எப்பொழுது நாம் தேவனுக்கு நாம் பயந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது அவருடைய கிருபை நீதி நம்மையிலும் நம் பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளதாக இருக்கிறது. But the mercy of the Lord is from everlasting to everlasting on those who fear him. அடுத்ததாக, நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனாய் இருக்கிறார் அப்படின்னால் அவருடைய கிருபையும் மாறாததாக இருக்கிறது. எபிரேயர் 13:8 இவ்வாறு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் கிருபை நிறைந்தவராகவே இருக்கிறபடினால் கிருபையும் அவருடைய அன்பும் என்றென்றைக்கும் மாறாதபடியா இருக்கிறது. அவருடைய நம்மை ஒவ்வொரு நாளும் நாம் எந்த விதமான கண்டிஷன்ல இருந்தாலும், ஒருவேளை அவரை விட்டு தூரமாக நடந்திருக்கலாம், ஒருவேளை அவருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்திருக்கலாம், ஒருவேளை நாம் பாவத்திலே விழுந்திருக்கலாம், நம்முடைய இருதயங்கள் உடைக்கப்பட்டதா கூட இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மீண்டும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய அன்பு நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாததாகவே இருக்கிறது. ஏனென்றால் நாம் உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே ஹல்லேலூயா ரத்தத்தை சேர்ந்து உயிரை கொடுத்து நம்மை மீட்டார் அல்லவா. அந்த அன்பு
அந்த அகாப்பை அன்பு என்றென்றைக்கும் மாறாததாக இருக்கிறது. அடுத்ததாக தேவன் அநாதி சிநேகத்தில் நம்மை சிநேகிக்கிறவராக இருக்கிறார். God loved us with everlasting love. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இவ்வாறு சொல்கிறார். எரேமியா 31 இவ்வாறு பார்க்கிறோம். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரணத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அந்த அநாதி சிநேகத்தின் முன்பதாக நான் ஒன்றுமே இல்லை. எதையுமே எதிர்பார்க்காத சிநேகம். ஹல்லேலூயா. எதையுமே எதிர்பார்க்காத, எந்த பிரதிபலனையும் நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்காத அந்த அன்பு, நம்முடைய காரணத்தினால் நம்மை இழுத்துக் கொள்கிறார். மகனே, மகளே, நான் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், அதெல்லாம் காரணத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். நாம் சற்று நம்மை இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? தேவன் விரும்புகிற வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கிறோமா? நம்முடைய வழிகளை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வழிகள், நம்முடைய நடக்கைகள், ஒவ்வொரு நாளும் கடந்து வர பாதையிலே நாம் தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ்கிறோமா? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்திருக்கிறார் அல்லவா? அதற்கு பிரதிபலனாக நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகிறோம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களாக, துக்கத்தை கொண்டு வருகிறவர்களாக நாம் வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நேரத்திலே ஹல்லேலூயா. காரணத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். தேவன் இந்த மாறாத அன்பு. நாம் மாறலாம், மனிதன் மாறிவிடுவான், உற்ற உறவினர்கள் மாறிவிடுவார்கள், சகோதரர்கள் மாறிவிடுவார்கள், நண்பர்கள் கூட மாறிவிடுவார்கள். ஆனால் தேவனின் மாறாத அன்பு ஹல்லேலூயா என்றென்றைக்கும் உள்ளது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. ஆகியால் சொல்ல, நான் உன்னை அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரணத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அடுத்ததாக தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. அது எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது 1 யோவான் 4:7-8 இவ்வாறாக நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாஇருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகையால் தான் சொல்கிறார், பிரியமானவர்களே, ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாஇருக்கிறது. நாம் அன்பாய் நடந்தோம் என்றால், மற்றவர்களை அன்பு உள்ளவர்களாக நாம் நடப்போமானால், நாம் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பு இல்லை என்றால் நாம் தேவனையும் அறிய மாட்டோம், மறந்து விடார்கள். Let us love one another, for love is of God. It is from God. It is God. And everyone who loves is born of God and knows God. He who does not love does not know God, for God is love. ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். Yes, God is love for us. It's a part of his very nature. Don't forget, God is love. There is no other question on this. And because of his love for us, he tells us to love others. ஆகையால் தான் நம்மளுக்கு சொல்கிறார், ஒருவர் அன்பா இருக்க கடவுள் என்று. உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்று சொல்கிறார். உன்னத்தில் அன்பு கூறுவது போல பிறனத்தில் அன்பு உருவாயாக என்று கட்டளையிடுகிறார். Because he is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகையால் தான் அவருடைய அன்பு, ஆகையால் தான் நம்மையில் அவர் வைத்த அன்பு என்றென்றைக்கும் மாறாததா இருக்கிறது. என்றென்றைக்கும் மாறாததா இருக்கிறது. அடுத்த தேவனின் சமாதானத்தின் உடன்படிக்கை எப்படிப்பட்டதாக பார்ப்போம். What and how is the covenant of God's peace? தேவன் சமாதானத்தின் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாய் இருக்கிறது. God's covenant will be an everlasting covenant. அதை நாம் எசேக்கியேலில் இவ்வாறாக பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37 26, 27, 28 வசனங்களை இவ்வாறாக பார்க்கிறோம். எசேக்கியேல் chapter 37 verses 26 to 28. நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன்,
அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவள் நடுவில் என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்று இந்த எசேக்கியேலை பார்த்து அவர் சொன்னார். அதே வசனம் நமக்கு நேராக இன்று கடந்து வருகிறது. தேவன் நம்மோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்கிறார். அது சாதாரண உடன்படிக்கை இல்லை, நித்தியமாக நித்திய உடன்படிக்கையாக இருக்கும் சமாதானத்தின் உடன்படிக்கை. அவர் நம்மோடு கூட செய்த அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நித்தியமானது. கர்த்தர் நம்மை நிலைப்படுத்தி நம்மை வர்த்திக்க பண்ணி நம் நடுவிலே தமது பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களிலே நீங்கள் சமாதானத்தை காண முடியும். ஏனென்றால் அவர் சமாதானத்தின் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக நமக்காக ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அவருடைய வாசஸ்தலம் நம்மிடத்தில் இருக்கும். அவர் நம்முடைய தேவனாயிருப்பார், நாம் அவருடைய ஜனமாயிருப்போம். நம்முடைய இல்லங்களிலே அவர் உலாவுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வாசஸ்தலம் நம்மிடத்தில் இருக்கிறது. என் பரிசுத்த ஸ்தலம் அவர் நடுவில் என்றென்றைக்கும் இருக்கும் போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதியில் அறிந்து கொள்வார்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களோடு கூட செய்த அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை இருக்கிறபடினால் அவர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை அவர் நம்ம நடுவிலே அவர் என்றென்றைக்கும் வைத்திருக்கிறபடினால் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை பார்த்து புறஜாதிகள் ஹல்லேலூயா கர்த்தர் பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று கர்த்தரை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கிறோமா? நான் வாழ்கிற இடங்களிலே, நான் ஒர்க் பண்ற இடங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை பார்க்கிறார்களா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இவன் நன்மையும் பிரியும் பரிபூர்ண சித்தம் உண்டு என்று அறியத்தக்கதாக நம்முடைய இருதயம் மறுபமாகிக் கொண்டிருக்கிறதா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். அப்படி நடக்கும் பொழுது சமாதானத்தின் உடன்படிக்கையை நம்மோடு அவர் செய்து, அது எப்படிப்பட்ட உடன்படிக்கை? அது நித்திய உடன்படிக்கையா இருக்கிறது. I will make a covenant of peace with them. It will be an everlasting covenant. Hallelujah. I will establish them and increase their numbers, and I will put my sanctuary among them forever. My dwelling place will be with them. I will be their God, and they will be my people. Then the nations will know that I, the Lord, make Israel holy when my sanctuary is among them forever. Hallelujah. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், மறந்து போகாதீர்கள். தேவன் நம்மோடு செய்த அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை அது நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது, மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக அவர் நியாய பிரமாணத்தை நம்ம உள்ளத்திலே அவர் வைத்து நம்முடைய இருதயத்திலே அவர் எழுதியிருக்கிறார். அதையும் நாம் எங்கே பார்க்கிறோம் என்றால் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்கள். எரேமியா chapter 31 verse 33 and 34. அந்நாட்களுக்கு பிறகு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதே அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரி நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே மாம்ச தேக உள்ள யார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், எழுப்புதலின் காலங்களிலே அவர் எல்லார் மேலும், மாம்ச தேகம் உள்ள யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். ஒரு பெரிய எழுப்புதலை அவர் கொண்டு வர இருக்கிறார். அதற்காக தான் இந்த பாடுகள். அதுக்கு முன்பதாகத்தான் இவ்வளவு பெரிய கொள்ளை நோய்கள் உலகம் முழுவதும் ஸ்தம்பித்து நிற்கிற அளவுக்கு, மகனே மகளே மனம் திரும்பு என்று நம்மை நோக்கி கேட்பதற்காக அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்மை சுற்றிலும். ராஜ்யத்துக்கு எதிராக ராஜ்யங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறது, போட்டி போடி கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய்கள், வெள்ளங்கள், தீயின் மூலமாக அழிவுகள், இயற்கை சீற்றங்களின் மூலமாக அழிவுகள்,
பூமியிலே வெப்பநிலை உயர்ந்து கொண்டே போகிறது என்று சொல்கிறார்கள். எவ்வளோ காரியங்கள் கடந்த 2 வருடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். அன்பு தனிந்த நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போய் உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பது இல்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உலகத்தில் உள்ள எல்லாரும் தேவனை அறிந்து கொள்கிற காலம் வருகிறது. ஹல்லேலூயா. நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். This is a covenant I will make with the house of Israel after those days, says the Lord. I'll put my law in their minds and write it on their hearts, and I will be their God, and they shall be my people. No more shall every man teach his neighbor, and every man his brother, saying, know the Lord, for they all shall know me, from the least of them to the greatest of them, says the Lord. For I will forgive the iniquity, and the sin I will remember no more. Hallelujah. Hallelujah. அதுதான் 2 கொரிந்தியர் 3:6 பவுல் கொரிந்தியருக்கு சொல்கிறான், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதல்லாமல் ஆவிக்குரியதா இருக்கிறது என்று சொல்கிறத பார்க்கிறோம். இருதயத்திலே ஆவினால் நடத்தப்படுகிற வாழ்க்கையை நாம் வாழ்வோம். ஆயிரத்தான் அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் நம்முடைய உள்ளத்திலே வைத்து இருதயத்திலே எழுதி நாம் அவருடைய தேவனாய் இருப்பேன் என்று கொடுக்கிறார். அந்த தேவனுடைய சமாதான உடன்படிக்கை அப்படிப்பட்டதாக இருக்கிறது, மறந்து போக வேண்டாம். 3வதாக அவருக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குகிறேன் என்ற நித்திய உடன்படிக்கை அவர்களோட பண்ணுவேன். I will make an everlasting covenant with them that I will not turn away from doing them good. அது எங்க பார்க்கிறோம், எரேமியா 32:38 41 வரை. எரேமியா chapter 32 verse 38 to 41. அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். இந்த அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்பது இந்த எல்லா 3 வாக்குத்தத்தத்தையும் நீங்க பார்க்கலாம். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோட பண்ணி, ஹல்லேலூயா, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்கள் நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமா இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்தை நிச்சயமாக நாட்டுவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட உடன்படிக்கை அவர் செய்கிறார் நம்மோடு கூட. தேவாதி தேவன், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், ஒன்றுக்குமே உதவாத நம்மை பாவிலாய் நம்மிலே அவ்வளவு அன்பு கூர்ந்து, ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட உடன்படிக்கை, அதுவும் நித்திய உடன்படிக்கை அவர் செய்து நம்மையில அவர் சந்தோஷமா இருந்து அவருடைய முழு இதயத்தோடும் அவருடைய முழு ஆத்மாவோடும் அவருடைய தேசத்தை நிச்சயமா நாட்டுவேன் என்று வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர் தங்களுக்கும் தங்கள் பின்னடையாக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல 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 நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு. This is very important. பயப்படுற கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அவர் நம்முடைய இருதயத்தை வைக்கிறார். சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி ஒருபோதும் அவர் பின் வாங்குவதே இல்லை. நன்மை செய்வதிலிருந்து, நமக்கு நன்மை செய்வது, நம்மை ஆசீர்வதிப்பிலிருந்து அவர் ஒருபோது பின் வாங்குவது இல்லை என்ற அந்த நித்திய உடன்படிக்கை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவள் இருதயத்திலே வைத்து, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை தேவன் தான் நம்முடைய இருதயத்திலே வைக்கிறார். தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று நீதிமொழியில் நான் பார்க்கிறோம் அல்லவா.
தீமையை வெறுக்கிற காரியத்தை, தீமையை பார்த்தாலே நமக்கு பிடிக்காது. அந்த அந்த காரியத்தை அவர் நம்முடைய இருதயத்துல வைக்கிறார். எனக்கு பயப்படும் பயத்தை அவர் இருதயத்துல வைத்து அவர் நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு சின்ன நன்மை வந்தாலும் அவர் சந்தோஷப்படுகிறார். தேவன் எப்படிப்பட்ட தேவன்! ஹல்லேலூயா. என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாக நாட்டுவேன் என்று சொல்கிறார். ஒருவேளை நம்மை சுற்றி என்னவோ காரியங்கள் நடக்கலாம், எவ்வளவு விதமான கொடூரமான காரியங்கள் நடக்கலாம், கொள்ளை நோய்கள், கொடை நோய்கள், அந்த அரசியல் எல்லாம் நடக்கலாம். ஆனாலும் நிச்சயமாக இந்த தேசத்திலே நாட்டுவேன் என்று சொல்கிறார். வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது, மறந்து போக வேண்டாம். நமக்கு நன்மை செய்யும்படி, நம்மை விட்டு அவர் பின் வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கை நம்மோடு அவர் பண்ணியிருக்கிறார். மறந்து போகாதீர்கள். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் பண்ணினார். அதை எங்க பார்க்கிறோம்? ஹீப்ரூஸ் சாப்டர் 13 verse 20 and 21. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20-21. எபிரேயர் 13:20-21. நித்திய உடன்படிக்கை இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தெழுந்தவை பரிபூரண சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களை நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர் பொறிந்தவர்களாகும்படியாக அவருக்கு என்றைக்கு மகிமை உண்டாதாக. ஆமேன். தம்முடைய இரத்தத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே சிந்தின அந்த இரத்தத்தினாலே நமக்கு ஒரு நித்திய உடன்படிக்கையை அவர் செய்திருக்கிறார். இது என்றென்றைக்கும் நிற்கிற உடன்படிக்கை. கடைசி மட்டும் நித்திய ஆனத்தில் சேர்ப்பது வரைக்கும் இந்த பரிசுத்தமுள்ள இரத்தம் நம்மை பாதுகாத்து கொண்டே வரும். நித்திய உடன்படிக்கை இரத்தத்தோடு அவர் தேவனுடைய சன்னிதானத்தை பிரவேசித்திருக்கிறார். ஒருவேளை நாம் கடந்து வருகிற பாதைகளிலே எத்தனையோ முறைகள் நாம் எத்தனையோ விதமான சத்துருவின் போராட்டத்திலே கடந்து வரலாம். எத்தனையோ விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கலாம். எத்தனையோ விதமான போராட்டங்கள் நம்ம இடத்துல வரலாம். பாவமான காரியங்களை கூட நாம் விழுந்திருக்கலாம். கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் உங்களோடு நித்திய உடன்படிக்கை இரத்தத்தினாலே ஹல்லேலூயா பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் மரித்தெழுந்து ஏறி வரப்படின அந்த சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களிலே நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர் பொறிந்தவர்களாக்குவாராக. தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு பிரியமானதை நம்மளதை நடப்பித்து, நாம் அவருடைய சித்தத்தின்படி செய்ய நம்மை சகலவித நற்கிரியிலும் சீர் பொருந்தவர்களாக மாற்றிக் கொண்டு வருகிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். Now may the God of peace who brought up our Lord Jesus from the dead, the great shepherd of the sheep, through the blood of the everlasting covenant, make you complete in every good work to do his will. He will make you complete in every good work to do his will, working in you what is well pleasing in his sight, through Jesus Christ, to whom be glory forever and ever. Amen. அதுதான் எபிரோனை ஆக்கியவன் இங்கே திட்டவும் தெளிவாக கூறியது நான் பார்க்கிறோம். நித்திய உடன்படிக்கை அவருடைய பசுத்த இரத்தத்தினாலே அவர் நம்மோடு செய்திருக்கிறார். மறந்து போக வேண்டாம். அதைத்தான் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 22:20 வாசிக்கிறார். போதனை பண்ணும் அவர் அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலேயே புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். பாடுகளுக்கு முன்பாக கடைசி போஜனத்திலே அப்பத்தை பிட்டு உன்னுடைய மாம்சத்துக்கு எதிராக கொடுத்து விட்டு அந்த பாத்திரத்தையும் எடுத்து, பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, சமாதானத்தின் உடன்படிக்கை. நம்முடைய இரத்தத்தினாலே அவர் செய்திருக்கிறார். மறந்து போக வேண்டாம். கல்வாரி சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் நம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்முடைய ஜீவனையே கொடுத்து சமாதானத்தின் உடன்படிக்கையை நமக்கு அவர் செய்திருக்கிறார். மறந்து போக வேண்டாம். தேவனுடைய மாறாத வாக்குத்தத்தம் என்ன? 54:10 மலைகள் கூட விலகலாம்,
பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போலாம். ஆனால் அவருடைய கிருபை, தேவனுடைய கிருபை, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுடைய கர்த்தர் சொல்கிறார். அடுத்ததாக, ஏன் தேவன் மாறாத வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்தார்? Why God gave us this unchanging promise? தேவன் நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக இந்த மாறாத வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். God to present us holy and blameless and above reproach in his sight. அது எங்க பார்க்கிறோம்னா Colossians chapter 1 verses 19 to 22. கொலோசியர் 1:19 வரை தமிழிலே. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரையினாலே மனதிலே சத்துருக்களாக இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாக தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவு ஆக்கினார். கொலோசியருக்கு எழுதும்போது அதை உணர்ந்தவனாக சொல்லி நாம் பார்க்கிறோம். Why God gave us this unchanging promise? ஏன் தேவன் அந்த மாறாத வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்தார் என்றால், அவருக்கு என்ன பிரியம்? சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் தேவனுக்கு பிரியமாயிற்று. அவனுக்குமான இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக பிதாவுக்கு என்ன சகல பரிபூர்ணமும் கிறிஸ்துக்குள்ளதான் வாசமா இருக்கு. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை அவர் உண்டாக்கியிருக்கார். பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள தேவனுக்கு பிரியமாயிற்று. நாம் எப்படி இருந்தோம்? முன்னே அந்நியராயும் துர்க்கிரையினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களுமாக தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நாம் செய்ய கூடாததை, நம்மால் செய்ய முடியாததை, பாவத்திலும் சாப கட்டிலும் மூடி இருந்த நம்மை மீட்டு எடுப்பதற்காக தம்முடைய கிருபையினாலே அவருக்கு முன்பதாக பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாமல் நிறுத்துவதற்காக என்ன செய்கிறார்? கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே, மாம்ச சரீரத்திலே அந்த மரணத்தினாலே அந்த அடையை வைத்து சரீரத்தை பலியிட்டு, கல்வாரி சிலுவையிலே பலியிட்டு பாவிலாக இருந்த நம்மை, அந்நியராகவும் துர்க்கிரையினாலே மனதிலே சத்துருக்களாக இருந்த நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. அதைத்தான் இங்க அவர் செய்து முடித்தார். அதுக்காக தான் அந்த மாறாத வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். It pleased the Father that in him all the fullness should dwell, and by him to reconcile all things to himself. By him, whether things on earth or things in heaven, having made peace through the blood of his cross. And once you were alienated and enemies in your mind by wicked works, yet now he is reconciled in the body of his flesh through death, to present you holy and blameless and above reproach in his sight. தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக, தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக நம்மை ஒரு பரிசுத்த உள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நமக்கு முன்பாக நிறுத்தினார். எப்படி? ஹல்லேலூயா. சொந்த குமாரன் என்றும் பாராமல் கல்வாரி சிலுவையிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே ஜீவ பலியாக கொடுத்து இரத்தத்தை சிந்த வைத்து, பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நமக்காக சிந்த வைத்து, உயிரை கொடுக்க வைத்து, நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவர் மேலே சுமத்தி நமக்காக அவரை பாவமாக்கி, சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே சுமத்தி நமக்காக சாபமாக்கப்பட்டு, ஹல்லேலூயா, டிவைன் எக்ஸ்சேஞ்ச் அங்கு நடத்துகிறார். ஆகையால் தான் நாம் எப்பொழுதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசத்தை பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுகிறார்.
எப்பொழுது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம இருதயத்திலே விசுவாசித்து அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நாம் செய்த எல்லா பாவங்களும் அப்படியே எரேஸ் பண்ணுகிறார். ஒன்றுமே இல்லை. நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களமாக தமக்கு முன்பாக அவர் நிறுத்துகிறார். எப்பொழுது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் நம்முடைய விசுவாசத்தை வைத்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஹல்லேலூயா, அந்த சமாதானத்தை நமக்கு உண்டாக்கிறார். ஆகையால் தான் தேவன் மாறாத வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் 2000 ஆண்டுக்கு முன்பாக நமக்காக கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள நாம் வேண்டும். அதுதான் நம்முடைய வேலை. Why God did this? Again, கொலோசியர் 11 அதுக்கு முந்தின வசனங்களை பார்ப்போம். 14, 16, 20 வசனம். Colossians chapter 1 verses 14 to 16 and 20. குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாய் மீட்பு நமக்கு உண்டாகிறது. அவரை அன்றி வேற பாவ மன்னிப்புக்கு வேற இடமே கிடையாது. குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாய் மீட்பு நமக்கு உண்டாகிறது. அவர் அதிசயமான தேவனை தற்சவமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பெருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவருமாய காணப்படுறவைகளும் காணப்படுவதுமான சகல வஸ்துகளும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. Hallelujah. That's why God did this. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலத்தையும் அவர் சிருஷ்டித்தார். வார்த்தையாக இருந்து அது சிருஷ்டித்தார். தேவன் சொல்ல 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 எல்லாவற்றையும் செல்ல பிள்ளையாக கூட இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றையும் அவர் நினைத்தது சொன்னபடியே அங்கு சிருஷ்டித்தார். வார்த்தையாக இருந்தார், தேவனோடு இருந்தார், சகலத்தை உண்டாக்கினார். ஆகையால் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். பூலத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாய் வைத்துக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. ஆகையால் தான் தேவன் நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாக தமக்கு முன் நிறுத்துகிறார். அடுத்ததாக தேவன் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். இதை நாம் எங்கே பார்க்கிறோம் என்றால் ஏசாயா 53, 10, 11, 12 வர பார்க்கிறோம். கர்த்தரோ அவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். தேசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கல்வாரியிலே என்ன செய்ய போகிறேன் என்று தேவன் இங்கு வெளிப்படுத்துகிறார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாகி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாடலுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது தேவனுக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே எல்லா விதமான பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு ஆத்மாவே அங்கு அவர் கொடுத்தார் அல்லவா. தேசனாகிய நீதிபரர் தம்மை பற்றி மகிழ்ந்தால் அநேகரை நீதிமான் ஆகையால் அவரை அதிகமாக அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் தாமே சுமந்து கொள்வார். அதைதான் அவர் செய்து முடித்தார் கல்வாரி சிலுவையிலே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றினார். பாவம் அறியாத அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். எல்லாருடைய பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டார்.
பாவிலாகிய நமக்காக அவர் வேண்டுதல் செய்தார். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்ள நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று சொல்கிறார். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். தேவன் தம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட அந்த மனிதனை, இந்த மனித குலத்தை, தமது சந்ததியை கண்டு அவர் நீடித்த நாளாய் இருப்பார். ஆகையால் தான் மாறாத வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மறந்து போகாதீர்கள். அடுத்ததாக தேவன் நம்மேல் கோபம் கொள்வதில் என்று அவர் ஆணையிட்டார். அதை நாம் ஏசாயா 54:9 பார்த்தோம்லவா? இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமி மேல் புரண்டு வருவதில் என்று நான் ஆணையிட்டது போல, உண்மையை நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன் என்று சொல்கிறார். 54வது இந்த அதிகாரத்தில் ஏசாயா 54 வர சொல்கிறார். ஏனென்றால் நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேலே சுமத்தினபடினால் அவர் நம்மேல் இனிமேல் கோபம் கொள்வதில்லை என்றும் நான் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்றும் அவர் ஆணையிட்டிருக்கிறார். நோவாவின் காலத்தில் நடந்த நமக்கு தெரியும். நோவாவின் குடும்பத்தை தவிர எல்லாரும் பாவத்திலே மூழ்கி இருந்தார்கள். நோவாவின் காலத்தில் நடந்து போல நான் வாழ்கிற இந்த காலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. மறந்து போகாதீர்கள். ஓரினை சேர்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள், பாவங்கள் எல்லாம் நடந்தேறுகிற அந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் அந்த உலகத்தையே அளித்தார். நோவாவையும் குடும்பத்தையும் காத்து கொண்டு எல்லாரையும் நிக்கிரமம் பண்ணினார், அழித்து போட்டார். அப்போது நோவாட்டில் ஒரு உடன்படிக்கையும் செய்யறான். வெள்ளம் இனிமேல் பூமியில் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல, உண்மையில் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். எதற்காக? நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், மீறல்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவிலே தனக்குமான இயேசு கிறிஸ்து மேலே சுமத்தினபடினால், நமக்காக ஜீவ பலியாக குமாரனையே ஒப்பு கொடுத்தபடினால், குமாரனுடைய அந்த மரணத்தின் நிமித்தமாக அவர் நம்மையிலே ஒருபோதும் கோபம் கொள்வதில்லை, ஒருபோதும் கடிந்து கொள்வதும் இல்லை. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஏற்கனவே எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டார். ஆகையால் நாம் அதை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பழைய பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு அகற்றி போட்டு விட்டு ஒரு புது சிருஷ்டியா வாழும் பொழுது, ஹல்லேலூயா, இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தலைமுறையாக என்றென்றைக்கும் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இருக்கும். மறந்து போவாதீர்கள். அடுத்ததாக தேவன் நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு புத்திர சுயரா புத்திராமணி முன்கருத்திருக்கிறார். God predestined us to adoption as sons by Jesus Christ. ஆகையால் தான் இந்த வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு கொடுத்தார். எபேசியர் 1 4, 5, 6 வார பார்க்கிறோம். எபேசியன்ஸ் chapter 1 verses 4 to 6. நமக்கு முன்பாக நம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலகம் தோற்றுவதற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்துள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுயர புத்திரராகும்படி முன் குறித்து இருக்கிறார். Hallelujah. He chose us in him before the foundation of the world. உலகத்தை உண்டாவதற்கு, உலகத்துக்கு அந்த ஃபவுண்டேஷனை போடுக்கு முன்பதாகவே அவர் நம்மை முன் குறித்து விட்டார். யாருக்குள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள். That we should be holy and without blame before him in love, having predestined us to adoption as sons by Jesus Christ to himself, according to the good pleasure of his will, to the praise of the glory of his grace, by which he made us accepted in the beloved. தமக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவளும் குற்றம் இல்லாதமாய் இருப்பதற்கு தேவன் உலகம் தோற்றுவதற்கு முன்பதாகவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள்
தாம் நமக்கு தந்திருந்த தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுல சித்தபடி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு பிள்ளைகளாக சுவிகார புத்திரர் ஆகும்படி, சுவிகார புத்திரம் என்றால் சொந்த பிள்ளைகளாக ஆகும்படி, அவருக்கு என்னெல்லாம் உண்டோ, அவருக்கு என்னெல்லாம் ஆஸ்திகள் உண்டோ எல்லாம் நமக்கு உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அவர் என்னெல்லாம் கொடுத்துருக்காரோ எல்லாம் நமக்கு உண்டு. அதுதான் சொல்கிறார், நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Having predestined us to adoption as sons by Jesus Christ to himself, according to the good pleasure of his will. அதான் அவருடைய பரிபூர்ண சித்தம். எப்போ அதை செய்கிறாரு? He chose us in him before the foundation of the world. இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே முன் குறித்து விட்டார். மறந்து போகாதீர்கள். அடுத்ததாக தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். God made us to sit together in the heavenly places in Jesus Christ. அதை எங்க பார்க்கின்றோம்? எபேசியர் 2 அதிகாரம் 4, 5, 6, 7 வசனங்களை பார்க்கிறோம். எபேசியன்ஸ் chapter 2 verses 4 to 7. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவளாய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவளாய் இருந்த நம்மை கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவருடைய கூட எழுப்பி உன்னதங்களிலே அவருடைய கூட உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. But God, who is in rich in mercy, because of his great love with which he loved us, even when we were dead in trespasses, made us alive together with Christ. By grace you have been saved, and raised us up together, and made us sit together in the heavenly places in Christ Jesus, that in the ages to come he might show the exceeding riches of his grace in his kindness toward us in Christ, Jesus Christ. Hallelujah. நன்றி ராஜா. அவருடைய இரக்கத்திலே தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர். அது இரக்கத்தை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய கிருபை. அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. அவர் அன்பின் அகலமால உயரங்களை அறிந்தே கொள்ள முடியாத அளவு நமக்கு அவ்வளவு பெரிய அன்பு. அதான் சொல்கிறார், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவளாய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. ஹல்லேலூயா. அக்கிரமங்களிலே மரித்தவளாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய சுய சக்தியினாலோ நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையினாலோ ரட்சிக்கப்படவில்லை. கிருபையினாலே கிஃப்டாக கொடுத்திருக்கிறார், இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஒரே பேரான குமாரன் என்று பாராமல் ஜீவ பலியாக கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு நம்மை ரட்சித்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த அந்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக ஹல்லேலூயா கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அதைதான் பவுல் களத்திற்கு இவ்வாறு சொல்கிறான், கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்டு நான் ஆயுதம் பிடித்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிடித்திருக்கிறான். இப்பொழுது மாம்சப்பட்டிருப்போ இனி அன்பு வந்து எனக்காக தமிழ் ஜீவனை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பற்றிய விசுவாசத்திலே பிடித்திருக்கிறேன் என்று அவன் சொல்லியதை பார்க்கிறோம். ஞானஸ்நானத்தை நாம் இதைதான் நாம் அறிக்கை செய்கிறோம். அப்படி பழைய வாழ்க்கையை கிறிஸ்துவனை கூட மறிக்க செய்து கிறிஸ்துவனை கூட அடக்கம் செய்ய வைத்து 3 நாள் பிதாவை தேவன் எவ்வாறு கிறிஸ்தாகிய இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினாரோ அதே போல் நம்மையும் கிறிஸ்துவோட கூட எழுப்பி ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றி கிறிஸ்து நிறைந்த வாழ்க்கையை கிறிஸ்துவினால் நடத்துகிற வாழ்க்கையை வாழ செய்கிறார். அது மட்டும் இல்ல, இங்க சொல்கிறார் எபேசியர் 2, 4, 6, 7 சொல்கிறார், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே ஹல்லேலூயா உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். He made us to sit together in the heavenly places in Christ Jesus. மறந்து போக வேண்டாம். ஆகையால் தான் இந்த மாறாத வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கடைசியாக தேவனை மாறாத வாக்குத்தத்தை நான் உரிமையாக்கிக் கொள்ள தேவன் நம்மத்தை எதிர்பார்க்கிறார். ஜலத்தினால் மாவினால் பிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும்.
We need to live a life born of water and spirit. யோவான் 3:5 இவ்வாறு பார்க்கிறோம் அல்லவா? இயேசு பிரயோஜனமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாவை மெய்யாவை உனக்கு சொல்கிறேன் என்று நிக்கோதேமுக்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே யோவான் 3:16-18 வர பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பராக்குமாரி விசுவாசிக்கிறான். அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்திலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பராக்குமாருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. கர்த்தர் நம்மை எதிர்பார்ப்பது, மகனே மகளே, எவ்வளவு நாள் தான் இந்த பாவத்திலே நீ மூழ்கி வாழ்வாய்? மீண்டும் மீண்டும் எவ்வளவு நாள் தான் இந்த பாவத்திலே நீ மூழ்கி இருப்பாய்? மகனே மகளே, வெளியே வா. இயேசு கிறிஸ்து உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அல்லவா? அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்கிறார். ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். தன்னுடைய ஒரே பேரானுக்குமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே அவர் தந்திருக்கிறான் அல்லவா? அந்த அன்பை இதனாலே நாம் ருசி பார்ப்போமா? அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படான். ரோமர் 8:1 பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவராயிருந்து மாம்சத்தின்படி நடாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பரிசுத்த ஆவியானவர்கள் நடத்தப்படுகிற வாழ்க்கை நான் வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நான் வாழ்கிறோமா? நம்மை சுற்றிலும் இந்த பாவமான காரியங்களை சுற்றி அகற்றி போட்டுவிட்டு பரிசுத்தத்தின கழுவப்பட்ட வாழ்க்கை, கல்வாரி சிலுவை தம்முடைய உயிரையை கொடுத்து விலைக்கரையும் கொடுத்து சம்பாதிக்க தந்த ரட்சிப்பில்லை நாம் அனுதினமும் புதுப்பிக்கப்பட்டவர்களாக ஓடுகிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நேரத்திலே, இந்த விசுவாச ஓட்டத்திலே கடைசி காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மிகவும் மிகவும் சமீபமா இருக்கிறது. சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்த வாழ்க்கையை வாழ தேவனிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒரு மனம் திரும்பிய வாழ்க்கையை வாழ எதிர்பார்க்கிறார். பழையவர்களெல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயின என்று பாஸ்டர் பவுல் சொல்வது போல ஒரு புதிய வாழ்க்கை, கிறிஸ்துவை தரித்த வாழ்க்கையை வாழ தேவன் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். அதான் கலாத்தியர் 2:20 பார்த்தோம். கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இன்னும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே நான் பிழைத்திருக்கிறேன். You need to live a life crucified with Christ. I have been crucified with Christ and I no longer live, but Christ lives in me. Can you tell Christ lives in me? Check your hearts. Can you check your heart and tell, yes, my Lord Christ Jesus lives in me. The life I now live in the body, I live by faith in the Son of God, who loved me and gave himself for me. Hallelujah. தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்ற விசுவாசத்திலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று பாஸ்டர் பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு எழுதும் போது இவ்வாறாக சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்ப இந்த மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் இந்த விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுற வாழ்க்கையை வாழ வேண்டும். We need to live a life to fear the Lord. நீதிமொழிகள் 8:13 பார்க்கிறோம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் என்ன என்பதை நாம் நீதிமொழிகளே பார்க்கிறோம். தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுற பயம். தீமையான காரியங்களை நாம் வெறுத்தோம் என்றால் நிச்சயமாக கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நாம் வாழ முடியும். 4 காரியங்களை தேவன் வெறுக்கிறார், மனுஷன் இல்ல, தேவன் வெறுக்கிறார். பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டு வாய். I hate pride and arrogance, evil behavior and perverse speech.
பெருமை, தற்பெருமை, நான் தான் இதை செய்தேன், நான் தான் என்னால நடந்தது. செக் யுவர் செல்ஃப். அகந்த, அரகன்ஸ். வேலை செய்கிற இளைஞரிலே, குடும்பங்களிலே, சகோதர சகோதரருக்கு மத்தியிலே அரகன்ஸ் இருக்கா? செக் யுவர் செல்ஃப். ஈவில் பிஹேவியர், தீய வழி, பெர்வர்ஸ் ஸ்பேஸ், புரட்டுவா, இங்க ஒண்ணு சொல்றது அங்க ஒண்ணு சொல்றது, உண்மை அப்படியே பொய்யா மாற்றி மத்தவங்க சொல்றது, நடந்தது ஒண்ணு இமேஜின் பண்ணி சம்திங் சொல்றது, இவனை பத்தி அங்க அவனை பத்தி அங்க. செக் யுவர் செல்ஃப். நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். பெருமை, அகந்தை, தீயவழி, புரட்டவையை நான் வெறுக்கிறேன். I hate pride and arrogance and evil behavior and perverse speech. நான் சொல்லலாம், நான் கத்துக்கு பயந்து நடக்கிறேன்னு சொல்லலாம், வாயில சொல்லலாம். நோ, தீமையை வெறுப்பது கத்தருக்கு பயப்படுற பயம். கத்தருக்கு பயப்படுற பயத்தோட நான் வாழும் பொழுது அவருடைய கிருபை கிருபை பெருகும். அவருடைய கிருபை மாறாத கிருபையா இருக்கும். நம்மையில கிருபை நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் நாம் தீமையை வெறுக்கிறோம், கத்தருக்கு பயப்படுற பயத்தை நாம் வாழ்கிறோம். கத்தருக்கு பயப்படுற வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நிச்சயமாக நிச்சயமாக இந்த மாறாத வாக்கு தத்துவத்தை நாம் உரிமையாக்கி கொள்ள முடியும். அடுத்ததாக நடக்கிற எல்லாவற்றும் பரிசுத்தராக இருக்க தேவன் விரும்புகிறார். Be holy in all you, whatever you do. 1 Peter chapter 1 verses 14 to 16. 1 பேதுரு 1:14-16. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டு இந்த இச்சையின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்களை அடைக்கிற எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருக்கு. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக என்று எழுதியிருக்கிறதே என்று பேதுரு தன்னுடைய நிருபத்திலே வாராக குறிப்பிட்டார். முன்னால நம்ம அறியாமையால நம்ம இச்சையின்படி நடந்தோம். தேவனை அறிவதற்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக் கொள்வதற்கு முன்பதாக நம்ம பாவத்திலே அறியாமையாலே நாம் இச்சையின்படி நம்முடைய இஷ்டப்படி நாம் நடந்தோம். அதே போல இப்ப நடக்காதீங்க. நீங்க முன்னே உங்களை அறியாமையாலே கொண்டிருந்த இந்த இச்சையின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்க போல நீங்களும் உங்களை அழைக்கிற எல்லாவற்றும் பரிசுத்தரா இருங்க. சின்ன சின்ன காரியம் நீங்க எதை செய்தாலும் அதை செக் பண்ணி பாருங்க. தேவனுக்கு பிரியமான காரியம் நான் செய்யறேனா இல்லையா? தேவன் விரும்புகிற காரியத்தை நான் செய்யறேனா இல்லையா? இல்லைன்றா விட்டுருங்க, செய்யாதீங்க. தேவன் பிரியமா இருந்தா செய்யுங்க. அதான் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் என்ன செய்தாலும் சரி, நாம மகிமைக்காக இருக்கா செய்யுங்க. நாமக்கு மகிமை கொண்டு வராதுன்னு தெரியுதா, தயவு செய்து செய்யாதீங்க. ஏனென்றால் அவர் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க. We'll try our level best to be holy. கர்த்தர் உதவி செய்வார், ஆவியானவர் உதவி செய்வார், தடுத்து நிறுத்துவார். பாவம் செய்வதற்கு முன்பதாக ஆவியானவர்களோடு கூட இடைபடுவார். பிராக்டிஸ் படிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க வைங்க. கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து நடத்தி செல்வார் பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு நேராக. ஏனென்றால் இவர்கள் 10:10 பார்க்கிறோம், தம்முடைய சரீரத்தை ஒரே தரம் கல்வாரி பலியிடப்பட்டதால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே தம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து பலியிட்டு அந்த பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு கிஃப்டாக கொடுத்திருக்கிறார். நாம் அதை உரிமையாக்கி கொள்ளாமல் நாம் திணறி கொண்டிருக்கிறோம். பாவ இச்சையிலே மீண்டும் 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 விழுந்து தேவனை அறிந்த பின்பும் பாவத்திலே விழுந்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிறகும் அவர்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படின்னா நாம் இன்னும் அந்த அவர் நினைக்கிற அவர் விரும்புகிற அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியவில்லை. அதான் பேதுரு சொல்கிறார், நீ முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த திரும்பி நீ நடவாமல். As obedient children, do not conform to the evil desires you had when you lived in ignorance, but
Just as he who called you is holy, so be holy in all you do. For it is written, be holy because I am holy. Hallelujah. Whatever you do, be holy in all you do. Do not conform to the evil desires of your heart. சத்ருவானவன் அநேக டிசைஸை கொண்டு வருவான். இதை பண்ணு, அதை பண்ணு. செக் யுவர் செல்ஃப். செய்வதற்கு முன்பாக வாட் மை ஜீசஸ் சேஸ் அபவுட் திஸ் யூ ஆஸ்க். ஏசப்பா இது என்ன செய்யறது உங்க சித்தமா இதே சொல்லுங்க, இல்லைன்னா தடுத்து நிறுத்துங்க. நிறுத்திடுவாரு, நடக்கவே நடக்காது. சித்தமா இருந்தா நடைபெறும். ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு. சமாதானத்தை தேவன் ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு. சித்தம்படி இருந்ததுன்னா your heart will have that peace. Otherwise your heart will not have that peace. Understand? If it is not his will, இருதயம் அப்படியே பதறும், சமாதானமே இருக்க, தூக்கம் வராது. ஐயே நான் செஞ்சுட்டேன், திரும்பி ஓடு, வெளியே வந்துடு. ஹல்லேலூயா. நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கடைசியாக ஒரு எச்சரிக்கை. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். Hebrews chapter 10 verses 26 to 29. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 29 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினுமே இருக்கும். மோசனுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகள் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபை நாவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். If we sin willfully after we have received the knowledge of the truth, there no longer remains a sacrifice for sins, but a certain fearful expectation of judgment and fiery indignation which will devour the adversaries. Anyone who has rejected Moses' law dies without mercy on the testimony of 2 or 3 witnesses. How much worse punishment do you suppose will he be thought worthy who has trampled the Son of God underfoot, counted the blood of the covenant by which he was sanctified a common thing, and insulated the spirit of grace. Just insulted the spirit of grace. உங்களை நினைத்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை பாவமான வாழ்க்கையில மீண்டும் வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். சத்தியத்தை அறிந்துட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வழி என்று தெரிந்து விட்டது. நிச்சயமாக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் மீண்டும் அதே பாவம், அதே அடிக்ஷன். மன்னிப்பு கேளுங்க. கல்வாரி சிலுவையிலே ஓடி வாருங்க. ஏனென்றால் நம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வதா இருந்தால் நமக்கு பாவங்கள் நிமித்தம் வேறொரு பலி இல்லவே இல்லை. தெரியாம செஞ்சுட்டோம், மன்னிப்பு கேளுங்க, மன்னிச்சிருவார், உடனே மன்னிப்பார். இரக்கங்கள் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே இரக்கங்கள் உண்டு, மன்னிப்புகள் உண்டு, ஏராளம் உண்டு. எத்தனை நாள் கழுவுவாரு, சமாதானத்தை கொடுப்பாரு. மன்னிப்பு கேட்டவன உங்களுக்கு சமாதானம் வரும். அதையும் அறிந்திருந்து மனப்பூர்வமாக பாவம் செய்வதா இருந்தால் வேறொரு பலி இனிமே இருக்காது. என்ன செய்யறோம்? 29ஆம் வசனம் சொல்கிறார், தேவனுடைய குமாரனை, எபிரேயர் 10:23 தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான அக்னிக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தில் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுடைய கர்த்தர் சொல்கிறார்.
தேவனுடைய கிருபை அநாதையா என்றென்றைக்கு அநாதியா இருக்கிறது, என்றென்றைக்கும் இருக்கிறது. அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய அன்பு, இந்த அன்பின் அகலம் ஆழம் உயிரினங்களால் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய அன்பா இருக்கிறார். நம்முடைய அநாதி சிநேகிதர், அவர் நம்மை சிநேகித்திருக்கிறார். நம்மோடு பண்ணின அந்த சமாதானத்தை உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையா இருக்கிறது. நமக்கு நன்மை செய்யும்படி அவர் நம்மை விட்டு பின்வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர் நம்மோடு பண்ணியிருக்கிறார். மறந்து போகாதீர்கள். அது மட்டுமல்ல, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக ஒரு புதிய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். நம்மை பரிசுத்தமுள்ளவராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாக தமக்கு முன் நிறுத்தும்படியாக அப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாஇருக்கிறது. மறந்து போக வேண்டாம். நம்ம சற்று நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? நான் இனிமேல் உங்கள் மேல் கோபம் கொள்வதில்லை என்றும் அவர் ஆணையிட்டிருக்கிறார். கடிந்து கொள்வதில்லை என்றும் அவர் ஆணையிட்டார். ஏனென்றால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாவற்றையும் நமக்கு கல்வாத்திலே அவர் செய்து முடித்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். மாறாத வாக்கு தத்துவம். மலைகள் கூட விலகலாம், பர்வதங்கள் நிலை பெறலாம், ஆனால் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை ஹல்லேலூயா நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுரைகிற கர்த்தர் சொல்கிறார். நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு சுவிகார புத்திரராக ஆகும்படி நம்மை முன் குறித்திருக்கிறார். மறந்து போக வேண்டாம். அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு பங்குள்ளவர்களாக நம்மை ஆக்கியிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்னெல்லாம் கிருபைகள் உண்டோ, என்னெல்லாம் பிளெஸிங்ஸ் உண்டோ, எல்லாம் நமக்கு உண்டு. அது மட்டுமல்ல, தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? ஜலத்தினால் மாவினாலும் பிறந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட அந்த வாழ்க்கையை வாழ்வோமா? கர்த்தருக்கு பயப்படுற அந்த வாழ்க்கையை வாழ்வோமா? தேவனுக்கு பயந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோமா? பெருமையும் அகந்தையும் புறங்கூறுதல் எல்லாவற்றையும் நாம் விட்டு விடுவோமா? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம் அல்லவா? தீமைக்கு விட்டு ஓடுகிற அந்த வாழ்க்கையை வாழுமா? தீய வழியிலிருந்து நாம் வெளியே வருவோமா? நம்முடைய நடக்கையில் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தராயிருக்க பரிசுத்த ஆவியானவரின் உதவியை நாம் நாடுவோமா? கண்களை போடுவோமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி ராஜா. அப்ப நீங்க கொடுத்த வாக்குக்காக நன்றி ராஜா. மலைகள் விலகினாலும் பர்வதங்களும் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தை உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுடைய கர்த்தர் செய்கிற இந்த வாக்குத்தத்தின் மூலமாக கர்த்தர் இதோடு கூட இடைப்பட்டு ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நீங்க எங்களுக்காக கர்த்தாவே எல்லாவற்றையும் கர்த்தாவே உனக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கர்த்தாவே கல்வாரி செய்து முடித்தீங்க ராஜா. ஆம் கர்த்தாவே, உடைய அன்பு, இந்த அன்பின் அகலமாக எங்களை அறிந்து கொள்ள முடியாது ராஜா. அவ்வளவு பெரிய அன்புப்பா. சமாதானத்தின் உடன்படிக்கை கர்த்தாவே எங்களோடு கூட நீங்க செய்திருக்கிறீங்க. எங்களுக்கு நன்மை செய்வது பின்வாங்குவதில்லை என்ற அப்பா அந்த உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை எங்களோடு கூட நீங்க ஏற்படுத்திருக்கீங்க ராஜா. அது மட்டும் இல்லப்பா, உங்களுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் மூலமாக ஒரு புதிய உடன்படிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. நாங்கள் கர்த்தாவே எங்களை சீர்தூக்கி பார்த்த கர்த்தாவே, கிருபையாக கிடைத்த அந்த ரட்சிப்பிலை கர்த்தாவே நீங்க வருவோரிங்க கர்த்தாவே, நிலைத்திருக்கிற பாக்கியத்தையும் கிருபை எங்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கும் தாங்க ராஜா. முடிவு வரைந்த நிலைத்து போன ரட்சிக்கப்பட சொன்னீங்க ராஜா. கிருபையாக கிடைத்த அந்த ரட்சிப்பிலை அனுதினமும் கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் அகற்றி போட்டு விட்டு கர்த்தாவே என்னை சுற்றியில் உள்ள இந்த பாவமான காரியங்களை உதறி தள்ளி விட்டு ராஜா, கண்களை ஆய்க்கிற மேலே எங்களுடைய கண்களை பைத்தள ஓடுகிற பாக்கியத்தை கொடுங்க ராஜா. எச்சரிப்பை நீங்க கொடுத்தீங்க ராஜா.
உங்களுடைய குமாரனை காரியங்களை மிதித்து போடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவரை எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. தடுத்து நிறுத்துங்க ராஜா. நீங்க விரும்புகிற அந்த பசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபையை தாங்க ராஜா. ஒவ்வொரு கருத்தில் நாங்கள் கொடுத்து துதி கனமை எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.